இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஜனனி, ஜனனி, எது கோலத்தை அழிச்ச? அப்படிதான் அழிப்பேன். ஏய், முட்டாள் மாதிரி நடந்துக்காத. ஆமா, நான் முட்டாள் தான். சத்தியமா நான் முட்டாள் தான். டவுட்டே இல்லாம நான் முட்டாள் தான். ஜனனி, என்னதான் ஆச்சு உனக்கு? உண்மையிலே உனக்கு அந்த கோலம் பிடிச்சிருக்கா, இல்ல துளசி போட்டதுனால உனக்கு அது பிடிச்சிருந்ததா? எது கேக்குற? சொல்லு. கோலம் நல்லா இருக்கா, இல்ல துளசி போட்டதுனால அது நல்லா இருக்கா? நீ எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. அவளை ஏதோ நானே மன்னிச்சிருவேன்னு எனக்கே பயமா இருக்கு. அதை நீயும் புரிஞ்சுக்காம பேசுற. இத நான் நம்பணுமா? சொல்லு, நான் நம்பணுமா? அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிரணும், அப்படிதானே? சரி, நம்பிட்டேன். ஓகே, நான் நம்பிட்டேன். வர வர நீ ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ற. எல்லாத்தையுமே தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்க. துளசி மேல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா துளசி இந்த குடும்பத்துக்கு சில நல்லது பண்ணிருக்கா. அசிங்கப்படுத்தி அப்படியே அவளை வெளியே துரத்தி விட முடியாது இல்ல. சமாதானமா தான் அனுப்பணும். நீங்க அனுப்புவீங்கங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து துளசிய போக விடாம ஏதோ ஒரு காரணம் சொல்லி இங்கே வச்சிருக்கீங்க. அதுக்குலாம் என்ன அர்த்தம்? சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஜனனி, ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்படி தப்பா பார்க்காத. தப்பா நடந்தா தப்பா தானே பாப்பாங்க. பல்லு தெரிய சிரிச்சு கோலம் நல்லா இருக்குன்னு சொல்றியே, அது தப்பு இல்ல? ஜனனி, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நீ பழைய ஜனனியாவே இல்ல. நீயும் பழைய சிவாவாவே இல்லையே. நீ துளசியோட சிவாவா இருக்க. துளசிய தான் உனக்கு பிடிச்சிருக்கு. துளசிய அனுப்ப உனக்கு மனசே இல்ல. துளசிய இங்கே வச்சுக்க பாக்குற. உனக்கு 2 பொண்டாட்டி தேவைப்படுது. ஏய், அர்ஜுன்! ஏன் நிறுத்திட்ட? அடி, நல்லா அடி. எனக்குன்னு யாரு இருக்கா? உன்னை விட்டு எனக்கு பேசுறதுக்கு யாரு இருக்கா? உன்னை நம்பி தானே என் சொந்த நாட்டை விட்டு நான் இங்க வந்தேன். எனக்கு இங்க யாரு இருக்கா? என்ன அடி, அடி, நல்லா அடி. ஜனனி, 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 ஏய் சாரிடா, இங்க பாரு. ஏய் இங்க பாரு, என்ன பாரு. ஜனனி, இங்க பாரு. இங்க பாரு. எதுக்கு இப்ப எமோஷனல் ஆகுற? ஏய் இங்க பாரு, இந்த குடும்பத்துல யாருமே துளசிக்காக பேசல. சரியான ரீசனுக்காக தான் தங்க வச்சிருக்காங்க. சொல்ல போனா நமக்காகத்தான். லீகலா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தங்க வச்சிருக்காங்க. நான் நம்பிட்டேன் சிவா. ஜனனி, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். ஜனனி, ஜனனி, அழாத ஜனனி. நீ பாரு, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடுமா ப்ளீஸ். என்னம்மா தேடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ போடா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நீ போடா. போ. ஒண்ணு இல்லையா அம்மா? மா, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பாப்பா. நீ போடா, போ போ. ஐயோ மா, மா உண்மையை சொல்லுமா. என்னம்மா அப்படி தேடிட்டு இருக்க? மா, என்ன புதையலா இருக்கு? ஆமாடி, புதையல் தான். இங்கதான் வச்சேன். இப்ப காணுமே. எங்க போய் தேடுறது? ஐயோ மா, ஏதாவது கனவு கண்டியாமா நீ? ஷோ கடவுளே, ஏமா இப்படி நடு ராத்திரியில தேடிட்டு இருக்க? ஏய், கொஞ்சம் சத்தம் போடாம போடி. நான் தேடி எடுத்துட்டு வரேன்டி. உனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா, என்ன பண்ணுவேன்? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஷோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயும் காணுமே. என்ன பண்ணுவேன்? இவ வேற நின்னுட்டு இருக்காளே. சரி வா வா, சொல்றேன். நேத்து நைட் அந்த நகைப்பெட்டியை எடுத்து ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த நகைப்பெட்டி காணும். மா, என்னம்மா, ஏமா இப்படி பண்ற? மா, தப்பு பண்றமா, பெரிய தப்புமா. மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா என்ன நினைப்பாரு? ஐயோ, ஏமா இப்படி இருக்க? யாரும் எடுத்துட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ராஜசேகரா தான் இருக்கும். அவன்தான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவனாதான் இருக்கும். கண்டிப்பா அவன் தான் அந்த நகை எடுத்திருக்கணும். மா, நீ எடுத்தத ராஜசேகர் பார்த்தாரா?
இல்லையே, ஆனா அவன் தான் முழிச்சிட்டு இருந்தான். அவன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மா, ஏமா இப்படி ஆயிட்ட? ராஜசேகர் எடுத்திருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பாரே. யார் அவனா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சரியான திருட்டு பையன். சரி, இப்ப என்னடி பண்ணலாம்? நீதான் பாக்கலல, பேசாம இரு. நகை காணோன்னு எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப துளசியும் சித்தியும் தான் எடுத்திருப்பாங்கன்னு பழி அவங்க மேல போட்டுடலாம். என்ன சொல்ற ரம்யா? பழி போடுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த நகை எங்கடி போயிருக்கும்? அம்மா, சிக்கி அசிங்கப்படாதம்மா, வா. ஏய் ரம்யா, ரம்யா ரம்யா இரு ரம்யா, இப்பவே சொல்லிடலாமா? அப்பதான் அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியும். ஷோ மா, பைத்தியமா நீ போய் இப்ப சொன்னா உனக்கு எப்படி தெரியும்னு உன்னை கேட்க மாட்டாங்களா? மா, நகைக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்படாத, பேசாம வா. ஏ ரம்யா ரம்யா, ஒரு நிமிஷம் ரம்யா, நான் உனக்காக தானே ரம்யா அதை எடுத்து வச்சேன். யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ரம்யா. எனக்கு திருட்டு நகையெல்லாம் வேண்டாம், எனக்கு சிவா மாமா மட்டும்தான் வேணும். பேசாம வா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட ஏன்டா கேக்குற? வேற யார கேக்குறது? நீங்க தானே எப்பவுமே தருவீங்க. அதெல்லாம் மாறி போச்சுப்பா. சாவி உன் பொண்டாட்டி கிட்ட தானே இருக்கு, அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ போ. ஜனனி, ஜனனி, ஜனனி. வரேன். என்ன சிவா? ஒண்ணுல, எனக்கு ஒரு 5000 பணம் எடுத்துட்டு வாங்க. எங்க போய் எடுக்கணும்? என்னது எங்க போயா? பீரோ சாவி, பெட்டகத்து சாவின்னு மொத்த கண்ட்ரோலும் உன் கையில தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து கொடு. ஆஹா, இவ போய் பீரோவை திறந்தானா நகைப்பட்டி இல்லன்னு தெரிஞ்சிருமே. ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்கே வச்சிருப்பாங்களோ? என்னம்மா யோசிக்கிற? போய் எடுத்து கொடு. போங்க மேடம், இனிமே உங்களை தானே நாங்க காக்கா பிடிக்கணும். பார்த்து போட்டு கொடுங்க, நிறைய செலவு இருக்கு. ஏய் ஜனனி, பவானிய மட்டும் நம்பாத, அம்மாவே ஏமாத்துவா, ஜாக்கிரதையா இரு. அண்ணா, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கும் கொஞ்சம் பணம் வேணுமே. அப்போ எல்லாரும் எழுதி கொடுங்க, அப்பதான் கன்சிடர் பண்ண முடியும். சரி, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் அது வந்துடுறேன். சரிம்மா. சிவா, ஆ, இது வா.